Hello everyone, welcome back to the channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. இது ஒரு market analysis video, so let's get right into it. ஓகே, ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். எல்லாருமே நியூ இயர் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூ இயர் அன்றைக்கும் நியூ இயருக்கு அடுத்த நாள் நம்ம நிறைய நியூஸஸ் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ், இதாகிடுச்சு அதாகிடுச்சு, இந்த மாதிரி நியூஸ் தான் அதிகமாக பார்ப்போம். பட் எல்லாருமே நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த அப்கமிங் இயர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான இயராக இருக்கட்டும். எல்லா ஃபினான்ஷியலாகவும் ஹெல்த் வைஸும் வெல்த் வைஸும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க. ஸோ மே காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ கைஸ். ஸோ இது நம்ம மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. ஸோ நாளைக்கு நம்மளோட பிளான்ஸ் என்ன மார்க்கெட்டில் இருக்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கு பார்த்தா மார்க்கெட் ஓப்பனாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும்ட்டு. பட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனாக இருந்துச்சு, விச் வாஸ் கிரேட். நிறைய பேர் எனக்கு ட்ரேட் பண்ணாங்க, நிறைய பேர் எனக்கு இந்த மொமெண்டம்லாம் கேப்சர் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ட்ரேட் பண்ணல, பிகாஸ் ஆஃப் மை ஓன் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ். அதனால் நான் ட்ரேட் பண்ணல. ஸோ லெட்ஸ் சி நம்ம நாளைக்கு என்ன ஆக்ஷன்ஸ்னு பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த இடத்துல செல்லர்ஸோட ஹெவியான ப்ரெஷர் இருக்குது. ஸோ அவங்க டேரெக்டாக சப்போர்ட் கொண்டு வந்துட்டாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வீக் இன்னும் 2-3 நாள் நான் இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கெட்டை. ஸோ இந்த மொமெண்டம்க்கு அப்புறம் தான் நம்ம எதுவுமே பிளான் பண்ண முடியும். பட் நாளைக்கு ஒரு வேளை 21,165க்கு கீழே போக ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணுவேன். அதாச்சும் சின்ன குவான்டிட்டி, பெருசில் இல்லை. ஏன்னா இங்கேருந்து ரிட்டர்ன் மேலே போகிற சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா புல்லிஷாக இருக்க மார்க்கெட் இன்னும் 100% பேரிஷ் சொல்ல முடியாது. ஒரு சில ஸ்விங்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிச்சிட்டா தான் 100% பேரிஷ் சொல்ல முடியும். அதாச்சும் இந்த ஸ்விங்கெல்லாம் பிரேக் பண்ணிச்சிட்டா தான் நம்ம பேரிஷ் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு சைட்வைஸ் போகிற சான்சஸ் இருக்குது. அதனால் சின்ன குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுவோம். அதாச்சும் 21,665 670க்கு கீழே வர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக நான் ஷார்ட் பண்ணுவேன். பை எங்கே பண்ணுவேன்னா 21,840க்கு மேலே வந்துச்சுன்னா பை பண்ணுவேன். நடுவில் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆச்சுன்னா நான் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஏன்னா மோஸ்ட் ப்ராப்ளி சைட்வைஸ் போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ நடுவில் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆச்சுன்னா நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஏன்னா திஸ் இஸ் அ வெரி பிக் ரேஞ்ச். அதாச்சும் 150 பாயிண்ட் ரேஞ்ச், 140 பாயிண்ட் ரேஞ்சுன்னு தெரியும். பட் எனக்கு டோட்டலாக ஃபைன். ஏன்னா இந்த 140 ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர்த்தோட ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆயிருக்கு. 5 மினிட்ஸில் ட்ரெண்ட் லைன் வந்துச்சு, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சு, ரிட்டன் கீழே மொமெண்டம் லூஸ் பண்ணி கீழே வந்துச்சு. இது எல்லாமே ஆயிருக்கு. ஸோ நமக்கு ப்ராப்பரான டைரெக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம். அதாச்சும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் அப் ட்ரெண்டோட மொமெண்டம் லூஸ் பண்ணியிருக்கு இப்போது. ஸோ நீங்களே பார்த்தா தெரியும், இங்கே அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு எனர்ஜி இல்லை. ஆனால் லோவர் லோ கொடுத்துட்ருக்கு. மோஸ்ட் ப்ராப்ளி இப்படி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இந்த லோ எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இந்த லோ எல்லாம் இதுக்கு மேலே வேலிடான்னு கேட்டால் கண்டிப்பாக வேலிட் தான். இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணும். ஒரு வேளை நாளைக்கு 48,060க்கு கீழே ட்ரேட் பண்ணிட்டு 48,045க்கு கீழே வர ஆரம்பிச்சிருது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷார்ட் பண்ணுவேன். ஷார்ட் பண்ணி என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 47,700 வரைக்கும் இருக்கும். ஓகே, இதுதான் என் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டிபெண்டிங் ஆன் தி மார்க்கெட் நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிக்கலாம். இது நான் பை எங்கே பண்ணுவேன் அப்படின்னா 48,520க்கு மேலே போச்சுனா தான் பை பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு பை. நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில் இன்றைக்கி சார்ட்டே லோட் ஆகலை. பட் இது நம்மளோட கீ லெவலோட செட்டப். ஓகே, நெக்ஸ்ட்டு கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்து தான் நம்ம கீ லெவல் செட்டப் திருப்பி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். பட் இது ஒரு நல்ல லோ. இது ஒரு நல்ல லோ அண்ட் நல்ல கன்சாலிடேஷன். இது ஒரு புல் பேக்குன்னு சொல்ல முடியாது. இது நல்ல ஒரு டீப் கரெக்ஷன் இது. ஓகே, ஸோ இங்கே எப்படி நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே நிறைய நாய்ஸஸ் இருக்குது. அதாச்சும் வாலட்டில் மார்க்கெட். இங்கே இந்த லெவலில் க்ராஸ் பண்ணிச்சுன்னா, அதாச்சும் $72 அண்ட் $72 க்ராஸ் பண்ணிச்சுன்னா நான் பை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஸோ இதுதான் என் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இது மை ஃபர்ஸ்ட் டார்கெட் $73 வரைக்கும். ஓகே, ஸோ டவுன் சைட் பார்த்தா இதுதான் இருக்கும். டவுன் சைட் இப்படி தான் நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி என்ட்ரிஸ். அதாவது $70.90 கீழே, $72.05 மேலே பை அண்ட் செல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கோல்டு நான் நெகட்டிவாக தான் இருக்கேன். ஏன்னா கோல்டும் அதோட மொமெண்டம் லூஸ் பண்ணிவிட்டு இப்போது கீழே வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இது டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம ஒரு நல்ல ஒரு புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் அப் மொமெண்டம். பட் இந்த கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டில். இந்த செல்லிங் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேண்டில். டவுன் அப் எம்பேட்னா ஃபார்ம் ஆகி இந்த நெக்லைன் பிரேக் பண்ணிச்சுன்னா we can see a good down momentum. பட் we don't know மார்க்கெட் எப்படி வேணால் ஒர்க் பண்ணலாம். நான் 100% ராங்காக கொடுக்கலாம். நாளைக்கு நமக்கு இதுதான் தெரியுது. இங்கே ஒரு சைட்வே மார்க்கெட், அதுக்கப்புறம் அப், இப்போ டவுன். இப்போது நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்து இந்த ட்ரெண்ட் லைனோட நெக்கை தான் பிரேக் பண்ணிடுச்சு. நாளைக்கு ஒரு வேளை 2065க்கு கீழே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன். ஷார்ட் பண்ணி நம்ம பொசிஷனலாக எடுத்துகிட்டு போவோம். ஓகே, ஸோ நம்ம டார்கெட் வந்து 2030 வரைக்கும் இருக்கும். நமக்கு 3 ஸ்டாக் இருக்குது ஃபார் ஸ்விங் ட்ரேடிங்.
ஐம் சாரி, ஐம் நாட் கீப்பிங் வெல், அதனால தான் என்னோடய வாய்ஸ் இப்படி இருக்குது. இது வந்து இதோட ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஒரு சாலிட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. நாளைக்கு ஒரு வேளை 67 ருபீஸ் இல்லை 66 ருபீஸ்லேருந்து 70 ருபீஸ் வரைக்கும் எங்கே காஸ்ட் கிடச்சாலுமே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தா 159 158 ருபீஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கோத்ரேஜ் பார்த்தா இது ஒரு ரீசெண்ட் ஹை, இதை பிரேக் பண்ணி நல்ல ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் திருப்பி பிரேக் பண்ணுச்சு. நாளைக்கு ஒரு வேளை 753 ருபீஸ்லேருந்து 790 ருபீஸ்க்குள்ளே எந்த காஸ்ட் கிடச்சாலுமே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய ஸ்டாப்பில் 728 730 ருபீஸில் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெல்கோ. ரொம்ப வெரி அன்ஸ்டேபிள், ஒன் ஆஃப் தி வெரி அன்ஸ்டேபிள் ஸ்டாக் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இது ரொம்ப ரேப்பிடாக மேலே போகும், ரேப்பிடாக கீழே வரும். அதேமாதிரி இதில் தான் நிறைய ப்ராஃபிட்டும் அதிகமாக பார்ப்பாங்க அதிகமாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு சில கேண்டிலே மேலே போயிடும், ஒரு சில கேண்டிலே கீழே வந்துடும். நெல்கோ ஒரு வேளை 820க்கு மேலே க்ராஸ் பண்ணி சர்வைவ் பண்ணிச்சு அப்படின்னா 2-3 கேண்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் 8 ஸோ சாரி, திஸ் இஸ் ஹவ் திஸ் ஷுட் பி. ஸோ 820க்கு மேலே க்ராஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். 803 805 தான் என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் என்னால் க்ரோ பண்ண முடியும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கும் வந்துட்டு என்னோடய ஆடியன்ஸை கரெக்டாக ரீச் பண்ண முடியும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன், ஸ்டே சேஃப், பை.